சின்னம் இரட்டை இலை. திமுக ஆட்சியிலே 1,06,00,000 பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 1,10,00,000 பேர் கொடுக்காமல் இருக்கிறார்கள். உதவி பணம் பெறாமல் இருக்கிறார்கள். அந்த உதவி பணத்தை பெறுவதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை என்று கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை மிகுந்த மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதன் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தம்பி சாரசுப்பிரமணியன் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள், இன்னும் பல்வேறு நிர்வாக கழக தொண்டர்கள், புரட்சி தலைவர் விஜயாதி ரத்தத்தில் ரத்தமான புரட்சி தலைவர் அம்மாவின் கழக தொண்டர்கள், அண்ணன் கழக தொண்டர்கள் சரியா பாத்து போட்டோ எடுத்துருப்பான். நம்முடைய வெற்றி வேட்பாளர் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்களுக்கும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கும் அங்கேரிவாளையம் பகுதி கழகத்தின் ஆற்றல்மிகு செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களும் அமமுகவினுடைய மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் பாலுசாமி அவர்களும் சால்வை அணிவிக்கிறார்கள், மலர் மாலை அணிவிக்கிறார்கள். வக்கீல் சுதாகர் அவர்கள், அமமுகவினுடைய செயலாளர் வக்கீல் சுதாகர் அவர்கள் வெற்றி வேட்பாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் வரவேற்பு தருகிறார்கள். மாமன்ற உறுப்பினர் சாந்தி பாலசுப்ரமணியம் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக இருக்கின்ற அங்கேரிவாளையம் பகுதி கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அவர்களின் மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் இனிதே துவங்குகிறது. வெற்றி வேட்பாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மலர் மாலை அணிவித்து வரவேற்பு கொடுக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஏலக்காய் மாலை அணிவித்த அன்பர்களுக்கும் நன்றி. அமமுகவை சார்ந்த அண்ணன் பாலசாமி அவர்களுக்கும் வழக்கறிஞர் சுதாகர் அவர்களுக்கும் நம்முடைய வழக்கறிஞர் செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. பயணத்தில் வருகின்ற பன்னீர் அவர்களுக்கும் விஜயராஜ் மாப்பிள்ளை அவர்கள் சின்னத்திலே ஒரு வாக்கினை தாருங்கள் என கேட்டு நம்முடைய முன்னாள் அமைச்சர் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள் இதோ இந்த மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயகுமார் அவர்களோடு இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்குகிறார். கும்பிட்ட கரத்தோடு சிரித்த முகத்தோடு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என கேட்டு இதோ வந்து விட்டார் பெரியவர்களே, அன்பு பெரியவர்களே. நாங்க போயிடுறேங்க.
இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் வந்திருக்கின்றார். வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் 25,000 ரூபாய் மானியத்தில் ஸ்கூட்டி வழங்குகிற சின்னம் நம்முடைய எம்எல்ஏ கே.என். விஜயகுமார் அவர்களோடு வெற்றி வேட்பாளர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் சாந்தி பாலசுப்ரமணியம் அவர்களும் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகை தந்திருக்கிறார்கள். இரட்டை இலை வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் ரொக்கமாக வழங்குகிற சின்னம் இரட்டை இலை சின்னம். 20,000 ரூபாய் மதிப்புடைய குளிர்சாதன பெட்டி பிரிட்ஜ் வழங்குகிற சின்னம் இரட்டை இலை சின்னம். மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்குகிற சின்னம் இரட்டை இலை சின்னம். அனைத்து குடும்பங்களுக்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் தருகிற சின்னம் இரட்டை இலை சின்னம். பேருந்துகளில் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் கணவனும் மனைவியும் குழந்தைகளும் குடும்பத்தோடு கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என அறிவித்திருக்கிற எடப்பாடியாரின் வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம். வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் 25,000 ரூபாய் மானியத்தில் இருசக்கர வாகனம் ஸ்கூட்டி தருகிற சின்னம் இரட்டை இலை சின்னம். விடியா திமுக ஆட்சியால் நிறுத்தப்பட்டிருக்கிற